இந்த வருஷத்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வரப்போகுதுங்க. பெற்றோர்களும் மாணவர்களும் ரொம்ப ஒரு பதட்டமாகவே இருப்பாங்க. பயம், பதற்றம் எதுவுமே தேவையில்லைங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்மளோட அனுபவத்தை பகிர்ந்துக்க போகிறோம். நிறைய பேர் என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், படித்தா வேலை கிடைக்குமா, எதிர்காலத்தில் எப்படி வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கும், நிறைய கேள்விகள் இந்த மாதிரி இருக்கும். எல்லா கேள்விகளும் நம்மளால் விடை அளிக்க முடியலனா கூட படிப்பை பற்றி ஒரு புரிதல் கொண்டு வந்துட்டோம்னா இந்த படிக்கிற வயதில் பதற்றம் இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம். இப்போ 12th வரலுமே கேம்ஸ் கொடுக்குறதில்ல, எல்லாம் படிப்புன்னு அவங்க பள்ளி பருவத்தை அவங்க என்ஜாய் பண்ணாமே போயிடுறாங்க. அதே போல் காலேஜும் இருக்க தேவையில்லைங்கிறது தான் நம்ம அபிப்பிராயம். இந்த வீடியோட கன்க்ளூஷன் எப்படி இருக்கும்னு சொன்னால், பயப்பட தேவையில்லை, பதற்றப்பட தேவையில்லை. எங்கே என்ன படித்தாலுமே நல்லா படிச்சிங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒரு நல்ல வேலையில் உட்காரலாம். அதுக்கு நிறைய கேஸ் ஸ்டடிஸ் சொல்லலாம். என்ன படிக்கலாம், இந்த என்ன படிக்கலாம்ங்கிறதுக்கு விடை 12th நிறைய பேருக்கு தெரியாது நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்னு. அதனால 3 இயர் டிகிரி இருக்குது, 4 இயர் டிகிரி இருக்குது, 5 இயர் டிகிரி கூட இருக்குது. நம்மளோட இலக்கு எது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டிய கோர்ஸ் தான் இதெல்லாம். மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது எல்லாரும் இன்ஜினியரிங். ஏன்னா இப்போ பிஎஸ்சி பண்ணிட்டு ஒருத்தவங்க போகிறாங்க, பிஇ பண்ணிட்டு போகிறாங்கன்னா பிஇ படித்தவங்களுக்கு தான் அதிக வேல்யூ வாங்க. இது கடந்த 20 வருஷமாகவே அப்படி தான் இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ அடுத்து பிஜி பண்ணாதான், ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணாதான் வேல்யூ, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால இப்போ பிஇ எடுக்கிறீங்கன்னா, இப்போ கவுன்சிலிங் போட்டிருக்கீங்க, எல்லாரும் ஏஐனே போத்தாகல, ஐடின்னு நீங்கள் எந்த பிஇ கோர்ஸ் எடுத்தாலுமே நீங்கள் ஐடிக்குள்ளே போக முடியும். இப்போ ஏஐ நீங்கள் போய் எல்லாம் ஏஐ எல்லாம் பண்ண போகிறதில்ல. இன்னொரு 4 வருஷம் கழிச்சு நீங்கள் முடிக்கும் போது உலகம் வேற எங்கேயும் போயிருக்கும். இப்போ ஒரு ஜாப் இப்போ இருக்கிற வேலை வாய்ப்பு இன்னொரு 12 மாசத்துக்குள்ள மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஓப்பன் ஏஐ தான் டாப்ல இருந்துச்சுங்க. டக்குன்னு பார்த்தா சைனீஸ்ல ஒருத்தவங்க அவங்களே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க டெக்னாலஜி. ஆனா இப்போ நீங்க கோர்லயே இருக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மெக்கானிக்கல் எடுக்கிறீங்க, சிவில் இன்ஜினியர் எடுக்கிறீங்க, கோர்ல இருந்துகிட்டு நீங்க ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நீங்க வேலையை முடிக்கிறீங்கன்னு தான் இருக்கும். இன்னொன்று, ஐடியில் போறவங்க எல்லாருமே ரொம்ப ஷைன் பண்றதெல்லாம் இல்லை. ஒரு 10-15 வருஷத்துக்கு நீங்க எப்படியாவது தாக்கு பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிரமம் தான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய லே ஆஃப்ஸ் எல்லாம் பண்றாங்க. அப்ப அந்த மிடில் மேனேஜ்மெண்ட் ஐடி கம்பெனிஸ்க்கு தேவையில்லை. ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா ஒரு 3 லோயர் லெவல், என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அது போல தான் இருக்கு. இந்த மனசாட்சிக்கு எதிராக நிறைய பண்ணணும், மற்றவங்க வேலையை நம்ம வேலைன்னு காமிக்கணும், உங்க சுப்பீரியருக்கு நீங்க எப்பயுமே நல்லவனாவே இருக்கணும், இல்லைன்னா உங்களை 4th பக்கெட்ல போடுவாங்க, இன்சென்டிவ் கிடைக்காது, ப்ரொமோஷன் அடுத்து 2-3 வருஷத்துக்கு கிடைக்காது. இதே கோர் இன்ஜினியர் இருந்தீங்கன்னா, இப்போ நான் இன்ட்ராக்ட் பண்ண வரலும் ஒரு தம்பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் பண்ணியிருக்காரு, கார் ஒர்க் ஷாப் அந்த கிராமத்திலேயே போட்டாரு. இப்போ நீங்க மற்ற இன்ஜினியரிங்லாம் எடுக்கிறீங்க, இப்போ சிவில் இன்ஜினியர் எடுக்கிறீங்க. சிவில் இன்ஜினியரிங்லாம் சொந்த தொழில். நான் மற்றவங்களுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. என் மாப்பிளைக்கே நான் சிவில் இன்ஜினியர் எடுக்க சொல்லி நல்லா படிச்சுட்டு இருந்தான். இப்போ பிஇ பண்றோம், நீங்கள் கேட் எக்ஸாம் கூட எழுதலாம், ஸ்டைஃபண்டோடய போய் படிக்கலாம். இப்போ ஏதோ வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணுமா, ஜிஆர்இ எழுதலாம், அதுலேயும் ஸ்காலர்ஷிப் நிறையா இருக்குது. வசதி இல்லைன்னு மட்டும் பிஇ எடுக்காமல் விட்டுறாதீங்க. எஜுகேஷன் லோன் எல்லா பேங்க்ஸ்லையும் தராங்க. அப்படி தரலன்னா ஏன் தரலன்னு நீங்கள் கேள்வியே கேட்கலாம். பிரைம் மினிஸ்டர்ஸ் வித்யா லட்சுமின்னு ஒரு ஸ்கீம்லாம் இருக்குது. இது 7.5 லட்சம் வரலும் நீங்கள் எந்த கோலட்டர்லாம் கொடுக்க தேவையில்லை. 12th 60% மார்க் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் எஜுகேஷன் லோன் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் கட்டணும். ஏன்னா அப்போ தான் அடுத்து வர்றவங்களுக்கும் எஜுகேஷன் லோன் தருவாங்க. பிஃபார்ம், எம்ஃபார்ம் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வேல்யூ. ஏன்னா இப்போ உலகமே மெடிசின்ஸ் நோக்கி தானே போயிட்டு இருக்கு. இன்னும் சில காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கேஎம்சிஹெச் எடுத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், நிறைய பேராமெடிக்கல் கோர்சஸ்க்குனே அவங்க டிகிரிஸ் வச்சிருக்காங்க. இப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கிறவங்கள அப்படியே அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு தான் டிமாண்ட் இருக்கு. இப்போ என்ன படிக்கலாங்களோ அடுத்து 3 இயர் டிகிரி. 3 இயர் டிகிரி ஒரு போட்டி தேர்வுக்கு தயாராகிறீங்க, இல்லை டீச்சிங் லைன்ல போகணும், அல்லது சட்டம் படிக்கணும், இல்லை எம்பிஏ பண்ணணும், இப்படி இருக்கிறவங்க 3 இயர் டிகிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்குது எல்லாத்துக்குமே. ஒரு 176 காலேஜ் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அதில் புதுசாக இந்த வருஷம் 11 காலேஜ் புதுசாக வேறு ஓப்பன் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அதனால் நீங்கள் ரொம்ப தூரம் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எம்பிஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பிஇ படித்தவங்க அப்படி தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஐஏஎம்ஸ்லேயே ஸ்டடிலாம் என்ன சொல்லுதுன்னா 50%க்கு மேலே ஐஏஎம்ஸ்லேயே நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. ஒரு வருஷம் கம்மியாக தான் இருக்குது. பிஇ 4 வருஷம் படிக்கிறது போல நீங்கள் பிஎஸ்சி படிச்சுட்டு 3 வருஷம் எம்பிஏ டக்குன்னு பண்ணிடலாம். அல்லது ஒரு போட்டி தேர்வுக்கு தயாராகிறீங்க, யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீஸ் இருக்குது. ஆய்வு என்ன சொல்லுதுங்கன்னா, நீங்கள் பிஇ படித்தாலுமே நிறைய பேர் ஹியூமனிட்டிஸ், அதாவது சோஷியாலஜி,
பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இப்படி தான் வந்து அவங்க ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு பிஇ படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் இது மாதிரி எடுக்கணும்? சிவில் சர்வீஸ் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே 3 இயர் டிகிரியே போதும். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் யூபி, பீகார்லேருந்து நிறைய பேர் செலக்ட் ஆகி வருவாங்கன்னா ஏன் வராங்கன்னா அவ்வளோ தீவிரமாக படிக்கிறாங்க. ஒரு கொஷினை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஆன்சர் டக்குன்னு அவங்களுக்கு இதுதான் ஆன்சர்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நம்மக்கிட்ட அந்த தீவிரம் இல்லை, ஒரு அவேர்னஸும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நான் முதல்வன் அப்படின்னு ஒரு ஸ்கீமில் வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க. யூபிஎஸ்சி இப்போ ஐஏஎஸ் தேர்வில் பாஸ் ஆனவங்களுக்குலாம் ஒரு 50 பேத்துக்கு மேலே நான் முதல்வன் திட்டம் மூலமாக தான் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ 12th முடிச்சோடனே நீங்கள் வந்து டிஃபென்ஸ்குள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா என்டிஏ இருக்குது, டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து ஜேஇ மெயின்ஸ் மட்டும் எழுதியிருக்கணும். அந்த 2 வச்சே உங்களுக்கு வந்து எஸ்எஸ்பி கூப்பிடுவாங்க, டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம். உள்ளே போய் உங்களை வந்து இன்ஜினியரிங் படிக்க வைப்பாங்க. 3 இயர்ஸ் முடிவில் 4th இயர் வந்து உங்களை ட்ரைனிங்லாம் கொடுத்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வேறு கொடுப்பாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டுமே நீங்கள் வந்து டிஃபென்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் அதில் என்ன வித்தியாசம்னா, இப்போ நீங்கள் 12th முடிச்சுட்டு போவீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் குவாலிட்டிஸ் வந்து ஓரளவுக்கு இருந்தால் போதும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து 3 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதிலேயே டெவலப் பண்ணிடுவாங்கன்ட்டு ஒரு இது இருக்கும். இதே நீங்கள் 4 இயர் டிகிரி முடிச்சுட்டு போனீங்கன்னா அப்போ வந்து அந்த 4 இயர்ஸில் நீங்கள் உள்ள என்ன டெவலப் ஆயிருக்கோ அது நீங்கள் வெளியே டெவலப் பண்ணிருக்கணும் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இன்னொன்று வேகன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் அது ஒரு ஆப்ஷன் தான். லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும். இதே பிஎஸ்சி முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து சிடிஎஸ் ட்ரை பண்ணலாம். அடுத்த கேள்வி வந்து எங்கே படிக்கலாம்? எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து டோர் 1, டோர் 2 காலேஜஸ் தான். பட் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி காலேஜஸ் கிடைச்சிடாது. மார்க்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 12th எடுக்கிற மார்க்ஸே வந்து ஈவனாக இல்லை. இதுவே ஒரு இன்ஈக்குவாலிட்டி தானே. அதனால் ஏதோ ஒரு காலேஜ் என்ன படித்தாலுமே திறம்பட படிக்கணும். குவான்டிட்டி ஆப்டிடியூட் போட்டு இருக்கணும், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இந்த மாதிரிலாம் நீங்கள் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு போட்டித் தேர்வு வரும், டக்குன்னு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். இன்னொன்று இந்த கேரியர் கவுன்சிலிங்னு சில பேர் வருவாங்க. அது ஃப்ரீயாக கொடுத்தா பரவாயில்ல, நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டு தான் கொடுக்குறது தான் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது தான். இந்த பிக்மை கேரியர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இது வந்து எப்படின்னா இந்த LMES, லெட்ஸ் மேக் எஜுகேஷன் சிம்பிள்னு ஒன்று இருக்குது. அது வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிரேமானந்த்னு ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு நேம் கிரியேட் பண்ணார். அந்த நேமை யூஸ் பண்ணி பணம் பண்ணலான்னு இந்த பிக்மை கேரியர்லாம் பண்ணுறாங்க. இது ஒரு ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினாங்கன்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தரல. அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு அவங்க கோச்சிங் கொடுப்பாங்களா, அதுக்கு 25,000 நம்ம பே பண்ணணுமா? அதெல்லாம் மனசாட்சியே இல்லாமல் இவர் என்ன படித்தாரு, இவர் எதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு, இவர் படித்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். இவர் எடுத்தோன்னே பேசுவார், சிக்ரின்னு ஒரு காலேஜ் இருக்குது தெரியுமாங்களா அவங்களுக்கு அப்படின்னு. என் கூட படித்தவன் 2 பேர் சிக்ரியில் படித்தான். கெமிக்கல் இன்ஜினியரிங்லேயே இருந்து இந்தியாலாம் யூஎஸில் போய் படித்து இந்தியா வந்து திரும்ப இங்கே அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்கணும், திரும்ப யூஎஸ்ஏ போயிட்டான். இப்போ என்னதான் கன்க்ளூஷன்? என்ன வேணால் படிக்கலாம், நம்பிக்கையாக படிக்கணும், ஒரு வெறித்தனமாக படிக்கணும், கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கணும், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும். நீங்கள் எங்கே போனாலுமே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீனிங்லேயே வந்து நீங்கள் காம்படிட்டிவ் தான். குவான்டிட்டி ஆப்டிடியூடு, லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரேஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் நம்மளை தயார் பண்ணிட்டே இருக்கணும். தயார் பண்ணிட்டு இருந்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல கிளிக் ஆகும். கான்ஸ்டன்ட்டாக நம்ம வந்து சீனியர்ஸ் கூட டச்சில் இருக்கணும். ஒரு 1 இயர் 2 இயர் சீனியர் நம்மளுக்கு முன்னாடி படிச்சிருப்போம் இல்லையா அந்த காலேஜில். இப்போ அவங்க பண்ண தப்பெல்லாம் நம்ம கூட சொல்லும்போது நம்ம அதுலேருந்து நம்ம கற்றுக்கணும். இப்போ நம்மளே போய் தான் உணர்ந்து கற்றுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங்னா அது வந்து பெஸ்ட்டு தான். பட் அதை விட பெட்டர் வந்து மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கிறது. இன்டர்நெட்டை வந்து நல்லபடியாக பயன்படுத்தணும். நம்ம அந்த வயசில் ரீல்ஸ் தான் பார்ப்போம், நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. பட் அந்த ஒரு சாதிக்கணும்னு ஒரு வெறி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் விழுந்துடும். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. காலேஜஸ் வந்து என்ன பண்ணலாம், ஒரு இன்னோவேஷன் ஹப் மாதிரி நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் பசங்க அதே ஏதோ ஒன்று ப்ரொடக்டிவாக பேசிகிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணும். இப்போ சைனாவில் வந்து ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்குபேஷன் சென்டர் மாதிரியே இருக்காமா. இப்போ பிளேஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வந்து அவங்க அலுமினி எங்கேயாவது நல்ல பொசிஷன் இருப்பாங்க, அவங்க மூலமாக வருவாங்க. இல்லைன்னா பணம் கொடுத்து அவங்களே கம்பெனிஸ் அழைப்பாங்க. ஒரு காமனான இடத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்கள் பிளேஸ்மெண்ட் வைக்கணும். அங்கே இருக்கிற எல்லா காலேஜஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி இனிஷியேட்டிவ் தான் எடுக்கணும். அப்போது இந்த நல்ல காலேஜ் அங்கே போனால் பிளேஸ் ஆகிடலாங்கிற இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி நீங்கள் எங்கே வேணால் படிக்கலாம், நல்லா படிச்சிங்கன்னா பிளேஸ் ஆகலான்னு ஒரு நிலைமைக்கு அப்போ தான் வரும். இப்போ கம்பெனிஸே என்ன பண்ணலான்னா, இப்போ ஜோஹோ மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் Tier 2 Tier 3 சிட்டிஸில் வந்து அவங்க ஃபெசிலிட்டிஸை உண்டாக்குறாங்க. இப்போ இதெல்லாமே வந்து கம்மிங் பேக் டு த ரூட்ஸ் தான். இப்போ தென்காசியில் வந்து ஸ்ரீதர் வேம்பு அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ லோக்கலி அவைலபிள் டேலண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி, அட்ரிஷன் ரேட் கம்மியாக இருக்கும் கம்பெனிஸ்க்கு. இப்போ அரசியல் கட்சிகள் இப்போ நீர்மோர் பந்தல்லாம் அமைக்கிறாங்க, ஆனால் அது உள்ள அங்கே நீர்மோர் இருக்கிறதே இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஒரு சின்ன ஷெட்டு போட்டு எங்கே இடம் இருக்கோ அங்கே வந்து மாணவர்கள் வந்து ஃப்ரீயாக வந்து பேசணும். அந்த தயக்கம் இல்லாத அளவுக்கு தான் நம்ம கொண்டு வரணும். அதை கொஞ்சம் அட்வர்டைஸ் பண்ணணும். ஸ்கூல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸே வந்து அதை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கணும். அடுத்து என்ன படிக்கலாம்னு சொல்லி தரணும், அடுத்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லணும். இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க 11th 12th நம்ம கண்டறிஞ்சு
அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கைட் பண்ணணும். இது வந்து ஒரு போட்டி நிறைந்த உலகம் தான். 7.5 லட்சம் பேர் 12th எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இன்ஜினியரிங் வந்து ஒரு 2 லட்சம் பேர் சேர்ந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒரு 2.25 லட்சம் பேர். அப்போ மீதி 2.25 லட்சம் பேர் அடுத்து மேல் படிப்பு படிக்காம தான் இருக்காங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏதோ கிடைச்ச வேலைக்கு போகிறது. இந்த செக்மெண்ட்டை நம்ம அடுத்து எப்படி ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணலான்ட்டு நம்ம யோசித்து ஏதோ ஒரு ஸ்கில்லை கொடுத்துடணும். இப்போ ஃப்யூச்சர் வந்து ஸ்கில்டு லேபர் தான். எங்கே என்ன படித்தாலுமே நல்லா படிச்சிங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம ஒரு நல்ல வேலையில் உட்காரலாம். அதுக்கு நிறையா கேஸ் ஸ்டடிஸ் சொல்லலாம். ரொம்ப நெருக்கமான ஒரு பொண்ணு 12ஆம் வகுப்பு வரலாம் தமிழ் வழி கல்வி தான், அப்புறம் பயோகெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சிருக்காங்க. அதுலேயே கண்டினியூ பண்ணியிருந்தா ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லேபு அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொஃபஸரே வந்து நீங்கள் ஏமா ஐஏஎஸ் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஊக்குவிச்சிருக்காங்க. அந்த சமயம் எப்படின்னா ஆங்கில வழி கல்வி படித்தவங்களுக்கு மட்டும்தான் ஐஏஎஸ் ப்ரிலிமினரி பாஸ் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியல. டக்குன்னு பிஎல் எடுத்தாங்க, எம்எல் எடுத்தாங்க, கோல்டு மெடலிஸ்ட்டு. இப்போ வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லா சீனியர்ஸுமே எல்லா லோவர் கோர்ட் ஜட்ஜஸுமே ரொம்ப பாராட்டுறாங்க அவங்களோட இன்வால்மெண்ட்டு, அவங்க வேலை திறனை பற்றி. ஸோ இந்த மாதிரி தான் பயோகெமிஸ்ட்ரி எங்க, அட்வொகேட் எங்க. இதே நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், மிலிட்ரி ஸ்கூலில் படித்தோம். டிஃபென்ஸ் தான் ஒரே குறிக்கோள் என்று ரொம்ப தீவிரமாக இருந்தோம். நல்ல ரேங்க்லாம் கிளியர்லாம் பண்ணோம். ஆனால் ஜாயின் பண்ண முடியல கடைசியில். அப்புறம் ஏதோ ஒரு டிகிரி படித்தோம், அப்புறம் ஏதோ ஒரு வேலைக்கு போனோம். இதே இந்த 12B கதை தான். என்னோட ஃப்ரெண்டு என் கூட தான் படித்தான். 6th 12th வரலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணான். நாங்கள் 2 பேரும் தான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம். அவன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அறிவாளி, ஆனால் அவன் செலக்ட் ஆகலை. எம்சிஏ பண்ணி இன்ஃபோசிஸில் பிளேஸ் ஆகிறான். அவன் ஜாயின் பண்ண டைம் வந்தோடனே அவனுக்கு வந்து மஞ்சக்காமல் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணா ஒரு சாதாரண டெக்னாலஜியில் போயிருப்பான். லேட்டாக ஜாயின் பண்ணனால ஒரு சூப்பர் டெக்னாலஜியில் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு நண்பர் விஸ்காம் படித்தார், அப்புறம் எம்பிஏ பண்ணார். இப்போ ஒரு டெக்னாலஜி சைடில் ஒரு பெரிய கம்பெனியில் மும்பையில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம யூடியூப்க்கு அடித்தளம் போட்ட பையன் இன்ஜினியரிங் படித்தான், இப்போ படம் எடுத்துகிட்டு இருக்கான். இது போல் சொல்லிக்கொண்டே போகலாம். தளபதி படத்தில் ஒரு பாட்டில் ஒரு வரி வரும், பயணம் எங்கே போனாலுன்னு தோட்டம் வச்சவன் தண்ணீர் ஊற்றுவான். அந்த புரிதல் இருந்துட்டாவே போதும். நன்றி.